வந்து பெரிய ஹீரோக்களை ஒரு ஸ்டார் லெவலுக்கு கொண்டு போனவர். ஆனா வந்தது வந்து நான் ஹீரோவா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தீங்க. அது வந்து இப்போ ரொம்ப பலமா, ஏன்னா இதுதான் கரெக்டான டைம் நினைக்கிறேன். உங்களுக்கு கரெக்டான ஒரு டைம்ல வந்து அது வந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் யூ பீன் ஸ்டீலிங் ஹார்ட்ஸ். ஸோ இப்போ உங்களோட ஓடிடி டெபியூ, ஸோ ஸ்ட்ரீமிங் டெபியூ, இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து எதுக்கு சூஸ் பண்ணணும், இதுதான் நம்மளோட டெபியூவா இருக்கணும் அப்படின்னு எப்படி நினைச்சீங்க? வெரி குட் கொஸ்டின். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்பர் ஒன், இந்த ஃபஸ்ட்டு ரீசன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 பியூட்டிஃபுல் ரீசனிங் ஃபார் கெட்டிங் இன் டு திஸ். நம்பர் ஒன் வந்து ஆண்ட்ரூ சார் சொன்ன மாதிரி, நான் என்றைக்குமே இந்த டைரக்டர் சைடை காட்டாமல் ஆக்டரை மட்டுமே தான் காட்டணும்னு ஆசைப்படுவேன். பட் இந்த இடத்துல நான் அதை சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆஸ் ஐ டோல்ட் யூ ஒன்ஸ் அகேன் ஐ வாண்ட் டு டெல், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னை டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்றதுல வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஆனால் இவரே வந்து எனக்கு 2017 ஈ டோல் மீ ஒன் மோர் ஸ்டோரி. அப்போ நான் சொன்னேன், இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஜாயின் ஆகிறோம்னா அது இன்னும் அது ஒரு பெருசாக இருக்கணும் ஆண்ட்ரூ சார் அப்படின்னு சொல்லி நான் அது சொல்லியிருந்தேன். அப்போ இந்த டைம் இவர் இந்த கதையோடு வந்தப்போ அது வந்து சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அதுதான் மெயின்லி ஆண்ட்ரூ சார் அண்ட் த கண்டென்ட், அப்போ டபுள் ப்ளஷர் இல்லையா. அண்ட் அதுதான் மெயினான பாயிண்ட். இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் என்டர்டெய்னர். ஒரு 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 த்ரில்லர்னாலே உங்களுக்கு வந்து த்ரில்லர்னாலே என்டர்டெயின்மெண்ட் வந்து கேரண்டிங்க இல்லையா. சரி யாரா அப்போது அதில் வந்து ஒரு நல்ல எமோஷ்னல் வேல்யூ ஒன்று ஆட் பண்ணி ரொம்ப நீங்கள் இந்த வெப்சீரிஸ் நான் நினச்சேன், அதாவது இந்த வெப்சீரிஸ் மக்கள் பார்க்கும்போது அந்த த்ரில் அவங்கள என்டர்டெயின் பண்ணும். அந்த எமோஷன் வந்து ஈவன் ஆஃப்டர் தே வாட்ச் கம்ப்ளீட்லி வாட்ச் த மூவி, ஈவன் ஆஃப்டர் வாட்சிங் தேட் there will be a great impact on them, you know, about what he emotionally conveyed through these episodes அப்படின்றது மட்டும் எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆன் டாப் ஆஃப் எவ்ரிதிங், நான் வந்து போராடி விழுந்து எந்திரிச்சு வருவேன். நம்ம எப்பொழுதுமே ஆக்டர் ஆகணும்னு சொல்லி முடியாமல் டைரக்டர் ஆகி சம்பாதிச்சு ப்ரொடியூசர் ஆகி நானே ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்ட் பண்ணி திருப்பி விழுந்து எந்திரிச்சு இந்த கில்பில்ல வந்து அந்த அந்த உள்ளே போய் புதைச்சிருவாங்க தெரியுமா, அந்த புதைச்சி திருப்பி உடச்சி எந்திரிச்சு வந்து ஸோ அப்புறம் நம்ம ஐ டோன்ட் நோ வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட், பட் ஐ வில் ட்ரான்ஸ்லேட் யூ லேட்டர். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் வந்து அப்படியெல்லாம் வந்து நான் ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி அமிதாப் சாரோட எல்லாம் போய் அதை நடத்தி அது 10 நாள் ஷூட்டிங் நடந்து அது நின்று ஒரு மனுஷன் எவ்வளோதாயா கஷ்டப்படுறது சாக்கடையில் போட்டு 38 வந்து அந்த மாதிரி போராடி வந்தாலும் அந்த மாதிரி வந்தாலும் இது ப்ரைம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இது வந்து வேறு லெவலுக்கு தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு வந்து புஷ்கரன் காயத்ரி மேடம் வந்து அவங்க வந்து டைரக்டர்ஸ், ட்வின் டைரக்டர்ஸ் புஷ்கரன் காயத்ரி, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அவங்களோட அசோசியேஷன் வித் ப்ரைம் அண்ட் த வே ப்ரைம் ஹேவிங் எ கிரேட் கனெக்ட் வித் த என்டையர் வேர்ல்டு பீப்புள். தே லிவ் இன் தேர் எவ்ரிபடிஸ் ஹார்ட், என்டையர் வேர்ல்டு. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் இது வரப்போகுதுங்கும்போது செம பிளெஸிங் தான் இது. ஃப்ரம் மை அசிஸ்டன்ட் டு இது வந்து ஒன்ஸ் அகேன் ஐ எம் டெல்லிங் ஐ எம் கெட்டிங் எ இன்டர்நேஷனல் பிரேக் த்ரூ மை அசிஸ்டன்ட் டைரக்டர். So nice, that's so nice. Actually sir, அவர் வந்து உங்களோட ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் டைரக்ட் பண்ணும்போது என்னெல்லாம் வந்து நோட்டீஸ், இதெல்லாம் நான் உங்ககிட்ட பார்க்கவே இல்லையேப்பா, பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கே, அந்த மாதிரி என்ன நோட் பண்ணீங்க? அதாவது நம்பர் ஒன்று, நான் ரொம்ப வைல்டான பர்சன். நம்ம பேசுகிறதே லவுடாக இருக்கும், நல்லா இருக்கும். இவர் அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சட்டில் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறாரு. ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் நான் அப்படியே டேக் போகும்போது அப்படியே கேரவாய் அப்படி வேறு மூடில் போயிடுவேன். நம்ம சிவாஜி சார்லாம் உள்ளே வந்துடுவார், அப்படியே வந்து போகிறோன்னு சார் அப்படிம்பாரு. ஓகே 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 ஆண்டு சார் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே கொடுப்பேன். இந்த மாதிரி அவர் சென்சிபிலிட்டி லெவல் ரொம்ப ஹையாக வளர்ந்துட்டார். ஏன்னா காலங்கள் வந்து அவருக்கு ஒவ்வொரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் டிஃப்ரெண்ட் மாதிரி, ஒவ்வொரு பிரெயினும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு பிரெயினும் உடைய பர்செப்ஷனும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு ஹார்ட்டும் பிரெயினும் கனெக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு அவுட்புட் இருந்து இது வந்து டிஃப்ரெண்ட். ஒருத்தர் எப்போ பெரிய ஆக்டர் ஆக முடியும்னா he has to be tamed with many good directors. I am sure
I am very happy that I got once again tamed by Andrew Sir in this episodes. Really, I mean it. That's so nice. That's so nice. And Andrew, Lewis, எல்லாருமே வந்து they're all praises for you. And of course, அது வந்து உங்களோட அந்த ஒர்க் வந்து பேசியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. And what is the thought process behind this? வதந்தி அப்படிங்கும்போது உங்களோட கிரியேட்டிவ் ஜேர்னி எப்படி இருந்தது? How did you come to this? Okay, இது நம்ம பண்றோம் அப்படிங்கிறது. ஆக்சுவலி இந்த ஐடியா வந்துட்டு ஒரு 2015 அந்த டைம்ல இருந்தே மைண்ட்ல இருந்தது. நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்க விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இல்லை. அதாவது வந்துட்டு அதில் ஒரு பயங்கர என்டர்டெயின்மெண்ட் மீடியம் வந்துட்டு மக்கள் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனால் அதோடைய டேஞ்சர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாமலே இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இதுக்குள்ளே ஒரு நிஜமாவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்குது. அதை கரெக்டாக சொல்லணும், சோஷியல் மெசேஜ் சொல்லணும் அப்படின்றதுக்காகன்னு இல்லை. ஸ்லோவாக வந்துட்டு நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு லவ் ஸ்டோரியோட ஆரம்பித்தேன். அப்புறமா சடனாக வந்துட்டு எல்லாமே அப்படி சேஞ்ச் ஆகி ஒரு த்ரில்லர் ரூட்டுக்குள்ளே லைஃப் கொண்டு போயிடுச்சுது. ஸோ அதனால் ஒரு கொலைகாரன் ஒரு த்ரில்லர் பண்ணேன். ஸோ சோஷியல் மெசேஜுக்காகன்னு வரலை, பட் இந்த தாட் அப்படி கொஞ்சம் அப்படி எவால்வ் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதுக்கு வந்துட்டு நிறைய அப்படியே கேதர் ஆகி மெட்டீரியல் கேதர் ஆனப்போ இவ்வளோ வச்சுருக்கோமா நம்ம, அப்போ இதை ஃபீச்சர் ஃபிலிமாக இல்லை நம்ம வந்துட்டு சீரியஸாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு விஷயத்தில் ரெடி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே தி யூனிவர்ஸ் கன்ஸ்பயர்ஸ் அந்த மாதிரி கரெக்டாக கொலைகாரன் முடிச்சுட்டு இதில் இவ்வளோ கண்டென்ட் இருக்குது, இது சீரியஸாக பண்ணலான்னு நினைக்கும் போது பாம்பேலேருந்து வந்துட்டு அமேசான் டீம் வந்திருக்காங்க, தே வாண்ட் டு ஹேவ் அ மீட்டிங் அப்படின்னும் போது வந்துட்டு இட் வாஸ் மென்ட் டு பி அப்படிங்கிற மாதிரி தான் அது தெரிஞ்சுது ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு முன்னாடி நான் போய் ப்ரொடியூசர்ஸை போயிட்டு பார்த்து கதை சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்போ திருப்பி ரிவர்ட் பண்ணுவாங்க நம்ம காலை, இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த இடத்துல it was just a 20 minutes narration and then Aparna said we are in, give us a show bible. And I was like, when do you want the show bible, how soon should I give it? I want it like yesterday அப்படினப்பல. So that is how it started. So அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு டக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் அமைஞ்சு அது நடந்து இட்ஸ் கம் லைக் a long way magical journey. So அதனால I think the universe conspired and it was meant to be. meant to be. ஸோ காதல் வந்து meant to be இல்லை சார். இன்னொன்று கேட்டீங்கல்ல, இவர்கிட்ட என்ன சேஞ்ச் பார்த்தீங்கன்னு. இவர் டைரக்ட் பண்ணும்போது நான் பிரசன்னா சார், சுமிருதி வெங்கட் எல்லாருமே நம்ம இந்த சஞ்சனா எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு நல்ல முடிவாகும். டேக் ஓகேயா இல்லையான்னு ஒரு டவுட் வரும். அப்போ வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் பண்ணுவார். அதாவது அது மூடில் நாங்கள் போவோம். கட் இட் அப்படின்னாருன்னா ஒன் மோர்னு அர்த்தம். உடனே சரி பிரசன்னா சார் ஒன் மோர் சார். இப்போ அந்த டேக் நல்லா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, காடேட் அப்படின்னு காடேட் அப்படின்னா அப்படி அந்த பாடியில் இருக்கக்கூடிய எவ்ரி செல்லுல இருந்து அந்த வார்த்தை வரும். ஸோ நாங்கள் ஓகே சார் டேக் ஓகே சார் அப்படி நாங்கள் முடிவாயிடுவோம். அதில் ஒரு கட்டத்தில் இவ்வளோ மாடுலேஷன் கொடுத்துருக்கீங்களே சார். ஆனால் நிஜமா ஆனால் அவர் சொல்லும் போது நான் ஒரு விஷயம் அது எங்கேருந்து வந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க? அதேதான் கரெக்ட். தட் இஸ் அப்படி சொன்னது இல்லை நான் சார், வேற மாதிரி சொல்லுவார். நான் வந்து முடிஞ்ச அண்ட் ஸோ ஒரு காதல் கதை சொல்ல வந்து கடைசியில எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தீங்களா உங்களை வந்து ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுல, அதனால தான் அந்த மாதிரி மாறிடுச்சு, டெரர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் கமிங் டு அப்பர்ணா. ஸோ இப்போ வந்து பிரைம் வீடியோ when we look at the content in prime video, no, like the female forward content is like doing really well. Even in Suryah, it was about this girl and the whole thing revolved around her. And about Vadhandhi also, it's the same route, you know. It is so nice to see content like that. And how do you see the narrative, like on the storytelling, when you see the storytelling, no, how it is being changed into the local language, and how do you see it, you know, coming up and shaping up every time? You know, at Prime Video, we really want to tell stories that are rooted, that can bring out the smell, the sights of the milieu that those stories are in. But in addition to that, we also want to create a very inclusive and an equitable ecosystem where all kinds of stories are told. And, you know, what we found was that even though women are 50% of the audiences, you know, of the population, there are no stories about women told by women. So there is
intentionality behind these stories that you see. You know, whether it was Suryah, our first Amazon original movie in Telugu that we launched recently, Amu, or Veloni. These are the stories where women have agency, where women have a voice, are the kind of stories that we want to tell. And I also believe that when you put women in positions of authority and influence, they are able to bring forward that change. So that is what our intent has been. And I think Aparna is just living up to what she said. She is the classic example of being Nanikara. She is leading the whole thing and it's going places already. And Pushkar and Gayatri, அவங்க வந்து ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு கப்பலா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எடுக்கிறதெல்லாம் ஒரே டெரரா இருக்கு. த்ரில்லர், மர்டர், மிஸ்ட்ரி, வெட்டு, கொலை, குத்து, ஐயோ அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் டெரர் பீஸா தான் இருப்பீங்க போல இருக்கு ரெண்டு பேரும். என்ன கனெக்ஷன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ்க்கும்? எனக்கு வந்து ஐ ஹாவ் டு நோ தட். ஆக்சுவலி லைஃப்ல ட்ராமாவே இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால ட்ராமா எல்லாம் பேஜ்ல வந்து. ஸோ லைஃப்ல வந்து டிராமா இல்லாம இருக்கு அப்படின்னா நீங்க அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா இல்ல அவர் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமான்னு தெரியலையே. மியூச்சுவல் அப்பப்ப மாத்தி நாங்க நன்றி அப்படின்னு வந்து சொல்லிப்பீங்க. அண்ட் வதந்தி வந்து உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? பிகாஸ் அஸ் ப்ரொடியூசர்ஸ் உங்களுக்கு எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருந்தா இதுல வந்து ஓகே இது நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்திருக்கோம் இல்லையா? ஸோ ஹவு டிட் யூ see that? Actually நாங்க 2017-18 we started this company Wall Watch Films, and the idea was we'll back stories and storytellers. That was the fundamental idea which me and Gayatri spoke about. Our first production was LA with Halita Shamim directing it, which was a feature film. And then we started this association with Prime Video, and Suryah was our next production. So when that was starting, we were looking for, seri nama next enna pannalam company ah நம்ம படம் work site la போயிட்டு இருக்கோம், but as a company what do we do அப்படினு. So that was the time that Andrew வந்து வதந்தியோட ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு, and he had just come and met Aparna and her team. So it was that moment where me and Gayatri, we knew the story, and Andrew discusses this with us, Marina. So that was a moment me and Gayatri looked at each other and said, hey, நம்ம ஃப்ரெண்ட் ஆண்ட்ரூ அவனோட ப்ராஜெக்ட் பண்ணால் நம்மளுக்கு வாழ்க்கை ரொம்ப ஈஸியாகிடும். அவன் நல்லவன் வல்லவன், ரொம்ப சீன் போடாத டைரக்டரு. ஸோ ஆண்ட்ரூ வந்து ஹேண்டில் பண்ணுறது வில் பி லைக் அ பீஸ் ஆஃப் கேக். ஏன்னா மேக்ஸிமம் என்ன, ஏய் ஆண்ட்ரூ என்னடா பண்ணுற அப்படின்னு மேக்ஸிமம் கேட்கலாம், அவ்வளோ கூட கேட்கறதுக்கு அவசியமே இருக்காது. தி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் we want to work with like-minded creators. There needs to be a practical approach to the filmmaking, but a very ambitious approach to the writing. So that's what we are looking for. And Andrew kind of அதுதான் அவரோட ரைட்டிங்கில் வந்து பயங்கர ஆம்பிஷன் இருக்கும், பட் ஷூட் அதெல்லாம் பார்க்கணுமே டக்குன்னு எடுப்பார். ஹீ இஸ் லைக் சூப்பர் எஃபிஷியன்ட் மாதிரின்னு. ஸோ அண்ட் the story was completely working for us, and Prime Video was backing it, and we had no other choice. This was one of those things where எல்லாமே இருக்கு, முட்டாள் நீ தான் பண்ணாம இருக்கேன்னு. ஸோ we went ahead and did that. That's so brilliant. And I think உங்களோட இந்த ஒரு விஷயம் நீங்க சொன்ன உடனே we know that how it's going to be, you know, like it has shaped out really well. And December 2nd காக நாங்கலாம் வந்து வெயிட் பண்ணிருக்கோம். want to say something? ஆக்சுவலாக எங்களுக்கு அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ லைக் ப்ரொடக்ஷன் ஆஃப்கோர்ஸ் எங்கள் கம்பெனி வந்துட்டு அது பாட்டுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க, நல்ல டீம்ஸ். ஸோ இந்த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸு, ஸோ இது இந்த லாங் ஃபார்மேட் ஸ்டோரி டெல்லிங் இது வந்துட்டு நமக்கு இன்னும் புதுசு தான், லைக் ஆஸ் அ ஃபார்மேட் நமக்கு புதுசு. ஸோ அதனால் வந்துட்டு இதில் அந்த ரைட்டிங்க்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் தேவை. ஸோ அந்த ஸ்டோரிஸ் ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் பீயிங் கிரியேட்டர்ஸ் ஆர் செல்ஸ், அது வந்துட்டு நல்ல கான்டென்ட் வந்துட்டு மக்கள் கொண்டு போய் சேர்க்குறது, அதே மாதிரி அது ஐடென்டிஃபை பண்ணி இது பண்ணுது. ஸோ தட் இஸ் தி ஐடியா ஆஃப் அவர் கம்பெனி. ஸோ தட் அண்ட் அது வந்துட்டு வெரி ஃபார்ச்சுனேட், அது வந்துட்டு சார் எஸ்.ஜே. சூர்யா சார் கரெக்டாக அமைஞ்சிடுச்சு ப்ராஜெக்ட் ஆண்ட்ரோட. ஸோ ஹாப்பி. எஸ், இன்னும் ஒரே சஜஷன் தான். இது இந்த மர்டர் மிஸ்ட்ரி கிரைம் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சின்ன உங்களோட ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷனா டிராமா ஃப்ரீ மேரிட் லைஃப்க்கு என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணி நீங்க விட்டீங்கன்னா பிரைம் வீடியோல பிச்சுக்கிட்டு போவோம். நாங்கெல்லாம் இருக்கிறதுலே போரிங் ஷோ அதுவா தான் இருக்கும். ரெண்டு பேர் உட்கார்ந்து செவுத்த பார்த்துட்டு இருப்பாங்க த்ரூ தி ஷோ. சோ பேசிக் வாட்ச் ஆஃப் ஃபிலிம்ஸ்னா அதுதான். சோ பேசிக்கலி
அதான் என்ன சொல்லிடுறேன்னா 2 பேரும் பார்க்க கூடாது, நீ அந்த பக்கம் பாரு நான் இந்த பக்கம் பாக்குறேன்னா வருது. இப்படி கூட பாத்துக்கலாம். அதானே ரொம்ப போரிங். சண்டே இருந்தா தானே சுவாரஸ்யமே. அது எல்லாத்தையும் தூக்கி பேப்பர்ல சண்டே வாழ்க்கையா இருந்தா சுவாரஸ்யமா போகும் சார், ரணகலம் ஆயிரும் சார். ஓகே, சோ அடுத்தது வந்து மூவிங் ஆன் டு லைலா மேம். we are so happy to see you and எப்படி அப்படியே இருக்கீங்களே, இன்னும் இல்ல இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கீங்களே, அப்படி கேட்டேன் நானு. கியூட்டி. What do you expect? இல்ல மெரில் ஸ்ட்ரீப் அந்த ஒரு பயங்கர ஒரு மெச்சூரிட்டி அப்படிலாம் வந்து இவ்வளவு வருஷம் கழிச்சு வராங்கன்னா அப்ப பார்த்த லைலா மேம் இப்போ ஸ்டிக்கல் அதெல்லாம் நாங்க இல்ல அந்த கியூட்னஸ் உள்ளே இருந்து வரத சொல்றேன். திஸ் இஸ் சோ கியூட் பிகாஸ் நாங்க நிஜமாவே வந்து உள்ளம் கேக்கும் மேல பார்த்த லைலா மாதிரி தான். you take it. டேக் இட். அப்பா நல்ல வேளை காப்பாத்தி விட்டாரு. So I'm actually I'm complimenting you because like you're still the same. The cuteness is just oozing and we're so happy to see you back here and ungaloda streaming debut and this is going to be very special. So எப்படி ஒரு character வந்து did you choose it or the character chose you? They chose me. Andrew, Pushkar, Gayatri. Andrew called me and said, you know, we're doing this, and of course Pushkar, Gayatri sort of sealed the deal. She didn't give me much choice. And then of course wall watchers and you know, the project was sounding so good. The script was fantastic. Andrew narrated it over 3 days to me. That's why I was surprised when he said he's narrated it to Aparna in 20 minutes. I said, wow. He took 3 days to narrate the script to me. And he'd keep me on cliffhangers at night. And he'd say, you know, we'll continue tomorrow. I'm like, no, Andrew, you have to go on. So just like that, he has got these cliffhangers right through the series, and it's it'll just keep everybody going with the series for sure. Definitely. And ஒரு டயலாக் ஒரு ஃபேமஸா ஒன்று இருக்கு, அந்த குழந்தையே நீங்க தான் சார் அப்படிங்கிற மாதிரி, அந்த வெலோனியே நீங்க மாதிரி தான் இருக்கீங்க, வெலோனியோட அம்மாவை எப்படி நடிச்சீங்க, how did you actually play the mom's role? Like how did Andrew convince you like that you have a grown up daughter like this? I mean I was hesitant to do this character because you know Tamil people, Tamil cinema, they brand you mother's character. அம்மா வந்தாங்க, இனிமே அம்மா அக்கா பெரியம்மா akka. But Andrew convinced me and said no, it's got a lot of scope for performance and it's got a lot of shades to the character. So you know, it shows the struggle of the mother dealing with all the rumors that go around. As it is, Are you crying? Are you emotional அப்படின்னு கேக்குறாரு சார். அவங்க இமோஷன்லாம் ஒரே இமோஷன் தான், சிரிப்பு மட்டும் தான் சார் வரும். அந்த மாதர் சார் நீங்க தான் தெரியும். இல்ல அந்த மாதர் அண்ட் கிரையிங் அப்படின்னா குழந்தைய உடையதே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டாங்களா அப்படின்னு நினைச்சேன். She performance. So he convinced you on the மாதிரி. Yes, and we are all very convinced. உங்களெல்லாம் வந்து அந்த மதர் கேட்டகரி அக்கா கேட்டகரி அப்படிலாம் இல்லை, நீங்க திருப்பி ஹீரோயினாவே நடிக்கலாம், அந்த மாதிரியே தான் இருக்கீங்க. Thank you so much for coming back and it's a delight to you know, watch you on screen. We can't wait for December 2nd to watch you in this. And of course you know, தமிழ் சினிமால இன்னும் ஒரு பெரிய ரவுண்ட் வந்து லைலா இருக்க போறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். So I would also really like to thank everybody sitting here. It's been a delight to work with this cast. But more than that, I think all these technicians sitting here have not been mentioned. All of them. We are coming there. We are coming there. Yeah, We all are coming there. But every single person on this unit has worked so hard, and it has been a really great team effort to bring Vadhandhi to the screen. And it being Amazon Prime, and you know, so much more personal than a cinema release, where you know the series is streamed into people's homes. So I really look forward to Vadhandhi. Definitely. And as always very positive and cheerful Laila. அது எப்பவுமே வந்து all smiles தான் வந்து, she's that cuteness is always there, but you've tried hard to bring the other side of her on screen அப்படின்னு நினைக்கிறேன்.
அப்போ நீங்க கொஞ்சம் அழுக வேணாம் அழணுமா அப்படின்னு சிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஐம் ஷோர் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. So I'm sure it's going to be a great debut for you, ma'am. Thank you. And Sanjana, welcome. First of all, welcome to the industry. Thank you so much. You look gorgeous. And இன்னைக்கு வந்து எல்லாருமே பேசினப்போ they all said like you've done amazingly well in the show, and we are looking forward to see your presence in the series. And this debut, how special it is for you, and how was it working with the team? So initially கால் ஃபர்ஸ்ட் வந்தப்போ ஆனஸ்டா சொல்லணும்னா ஐ ஹர்ட் தமிழ் பேசு, நான் வேற லென்த்தா இங்கிலீஷ்ல பேசி ரொம்ப நல்லா தமிழ் பேசுவேன். ரொம்ப நம்ம தமிழ்லயே பேசுவோம், தமிழ்லயே பேசலாம் நம்ம. ஸோ இனிஷியலாக கால் வந்தப்போ ப்ரைம் வீடியோன்னு சொன்னாங்க, புஷ்கர் சார், காயத்ரி மேம்னு சொன்னாங்க, ஆண்ட்ரூ சார் பண்ணுறான்னு சொன்னாங்க. இந்த நேம்ஸ் கேட்டோன்னே அதுக்கப்புறம் என் காதில் எதுவுமே விழலை. நான் வந்து கால் வந்தால் அதே டேவே ஆஃபீஸ்க்கு போய் மீட் பண்ண போனேன், சார் மீட் பண்ணேன். இது இவங்களை மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் தவிர அதுக்கப்புறம் என்ன நான் யோசிக்கல. பட் இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், தேங்க்யூ. இது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு எனக்கு போக போக தான் தெரிஞ்சது. இவ்வளோ பெரிய ரோல் என்னை நம்பி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எனக்கு வந்து லேட்டராக வந்து ரியலைஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன உடனே இந்த ரோலுக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது, இது எதுவுமே எனக்கு தெரியாது. அண்ட் டெபியூவாக பண்ணுறப்போ இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் கோ ஸ்டார்ஸ் எல்லாருக்குமே இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் எல்லாருமே வந்து யாருமே நியூ கமராக ஃபீலே பண்ண வைக்கல ஆனஸ்டாக செட்டில். they made me feel at home. சார் முன்னாடியே மென்ஷன் பண்ணாரு, நான் வந்துட்டு செட்டில் வந்து ஜாஸ்தி ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். நான் வந்து யார் பெர்ஃபார்ம் பண்ணாலும் போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ ஐ லேர்ன்ட் a lot from all of you and I am so grateful for the opportunity. Thank you. தேங்க்யூ சஞ்சனா. அண்ட் இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிற ஒரு ஹீரோயினை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி கேட்குறதுக்கே. அவங்க இறங்கி பேசுவாங்க. இப்போ மேம் கொஞ்ச நேரம் அடிச்சு தும்சம் பண்ண அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க மேம், அந்த மாதிரி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரம். அண்ட் வெல்கம். அண்ட் we are very happy and டெஃபினட்டாக வந்து எங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் it will continue and you're going to shine brighter. Thank you. And Nasir sir, so many impactful roles. அதாவது வந்து ஒவ்வொரு படமும் உங்களத வந்து நாங்கள் அது ஒரு லேர்னிங் இதுவாக வந்து வச்சுக்கலாம். இந்த விஷயம் இதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. உங்ககிட்ட நான் வந்து கேட்க வேண்டியது, இந்த டீமோட ஒர்க் பண்ணது உங்களுக்கு எப்படி இருந்தது? அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு வந்து நீங்கள் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் வந்து இதை நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும், இந்த விஷயம் இதில் தேவைப்படுது அப்படின்னு ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக யோசிச்சு பண்ணியிருப்பீங்க இல்லையா? ப்ளீஸ் டெல் us about the character and how was it working with this team, such a young team? ஃபஸ்ட்டு ப்ரைம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அது ஒரு மிக அழகான ஒரு எல்லாரும் சம்மந்தப்படுற ஒரு டைட்டிலோட இந்த சீரியலை கொண்டு வந்திருக்காங்க. இந்த க்ரூவில் யாருக்குமே நான் புதுசு இல்லை. புஷ்கர், காயத்ரி அண்ட் ஆண்ட்ரூ, ஐ நோ தெம். லைலா, ஐ நோ தெம். சஞ்சனா, I felt I knew her for a long time on the set, the smile she gave. So, நான் ஆண்ட்ரூ கூட வந்து ஏற்கனவே கொலைகாரன்ற ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். முதல் நாளே வந்து அவருக்கும் எனக்கும் சின்ன ஒரு விவாதம், அது கருத்து வேறுபாடாக மாறுமோன்ற பயத்திலேயே அந்த படத்தை முடித்தேன். ஆனால் என் கூட இருந்த அர்ஜுன் வந்து இல்லை சார் நம்ம கேட்டுன்னு சொல்லி கேட்டே பண்ணார். பட் இருந்தாலும் ஆண்ட்ரூ அதே சிரிப்போட இல்லை அப்படி தான் அப்படின்னாரு. ஆண்ட்ரூ கிட்ட என்னென்னா அந்த அடம் பிடிப்பார். சூர்யா கூட நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். பட் சூர்யா டைரக்டராக இருக்கும்போது கூட சரி சார், ஓகே சார் அப்படின்றாரு. ஆனால் ஆண்ட்ரூ ஓகே சொல்ல மாட்டார். ஆண்ட்ரூ என்ன எழுதியிருக்காரோ இக்குன்னா இக்கு சொல்லணும், வணக்கம் இக்கு சொல்லணும் சார், இக்கு கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்கள், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்வாரு. நான் ஒரு இன்சிடெண்ட் அவர்கிட்ட சொன்னேன். நான் கலைஞரோட ஒரு 4 படம் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு எழுதப்படாது இல்லை, எழுதப்படலனாலும் ஒரு முக்கியமான ஒரு சட்டம் இருக்குது. அவர் என்ன எழுதுகிறாரோ கலைஞர் அப்படி வந்து அப்படியே தான் பேசணும். அது அந்த காலத்தில் வந்து அந்த ஆக்டர்கள் எல்லாமே தயாராக இருந்தாங்க. இப்போ ஒரு இது கொஞ்சம் ஸ்பான்டேனியஸாக நம்மளுக்கே ஒன்று தோணுது, இந்த தோரணையில் பேசலாம், இந்த வார்த்தையை போடலான்னு வரும். அப்போ வந்து அந்த பூம்புகாரில் வந்து அருண் ஒரு
சீனியர் அசோசியேட் டைரக்டர் இருந்தார். நான் ஒரு சில இடத்துல வசதிக்காக 2-3 வார்த்தைகளை பேசுவேன். அவருக்கு அருண் வந்து இல்லை தம்பி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் கலைஞர் வார்த்தையை நீங்கள் எப்படி மாற்றலாம், அவர் கலைஞருக்கு அது மூச்சு விட்டால் கூட கலைஞர் தான் வரும், அப்படி ஒரு பக்தர் அவர். அப்புறம் ஒரு நாள் கலைஞர் வந்து எழுதுகிற படத்துக்கெல்லாம் அவர் வருவார். ஸோ நான் அவர் வரும்போது தனியாக இருக்க ஒரு சந்தர்ப்பத்தில் போய் கேட்டேன், ஐயா நீங்கள் வசனம் வந்து அப்படியே பேசுகிறது ஓகே, எனக்கு வசதியாக சில வார்த்தைகள் வந்து விழுது, நான் அதை வந்து போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்னையா போடு, யார் சொன்னதை நான் எழுதுனேன் அப்படியே பேசணும், சொன்ன கருத்து வரணும் அப்படின்னாரு. அவ்வளோதான். அவரே எனக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காரு, நீ உன்னுடைய வார்த்தைகளை போடலான்னு. ஒரு முத்தமிழ் அறிஞரே, ஆனால் ஆண்ட்ரூ கிட்ட அது பலிக்காது. கரெக்ட் தானே சார்? ஏன்னா வசனன்றது வந்து சரி, அது என்ன உணர்ச்சி வெளிப்படுத்த தானே என்ன வார்த்தை போட்டான், ஆனால் அழகாக விளக்குவார். அப்புறம் அது கன்வின்ஸ் ஆன பிறகு சரி அந்த வார்த்தை வந்து வந்துடும். அப்புறம் வந்து வாட் ஐ அப்ரிஷியேட் இன் ஆண்ட்ரூ இஸ் இப்போ இருக்கிற சூழலில் நம்ம வந்து விட்ட ஒரு பழைய மரபை வந்து ப்ரொஃபஷனலிசம், எது வேணுமோ அது மட்டுமே மிக சிறப்பாக எடுக்கணும் அப்படின்றது தான் ஆண்ட்ரூ பண்ணார். என்னை வச்சு எடுத்த எல்லா ஷாட்டுமே வந்திருக்கு, யாரை வச்சு என்னென்ன ஷாட்லாம் எடுத்தாரோ அதுக்கு எல்லாமே வந்திருக்கு. எடுத்து வச்சுக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்லாம் அவர்கிட்ட கிடையாது. தட் குவாலிட்டி ஐ ரியலி அப்ரிஷியேட். பிகாஸ் எங்களுக்கும் வந்து அவர் ஆக்டராக ஆடினும்போதுன்னா ஆக்டராக இருக்கும்போது சரி இது கண்டிப்பாக வரும் அப்படின்னும் போது வி ஃபோக்கஸ் டோட்டலி ஆன் இட். ஸோ நான் இந்த இதில் நல்லா நடிச்சிருக்கேன்னா ரியலி ஐ வில் கிவ் 89% டு. ஓ மை காட், ஐ திங்க் இதுக்கு மேல பெருசா வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஐ அம் ரியலி ஹம்பிள்ட். பட் ஆனால் வந்துட்டு இதெல்லாம் அவங்களுடைய கிரேட்னஸ். நான் வந்துட்டு வெறுமனே சந்தோஷம் மட்டும் பட்டுக்கிறேன். பட் இட்ஸ் ஆல் தேர் கிரேட்னஸ். எஸ், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஆண்ட்ரூ. இக்கு இச்சு இன்னும் எல்லாம் வந்து அழுத்தி சொல்லணும் போல இருக்கேன், இல்லைன்னா அவ்வளோதான் அடி விழுன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் டெஃபினெட்லி நாசர் சாரோட ஒர்க் பண்ணது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக 2 விஷயங்கள் அந்த படத்துலையும் சரி இங்கே இந்த சீரீஸ்லையும் சரி உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சார் அவர் அவ்வளோ சொல்கிறாரு, இவ்வளோ பர்ஃபெக்ஷன் இவ்வளோ ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னா ஐ திங்க் அந்த ஒரு விஷயமே உங்களை வந்து இட்ஸ் கோயிங் டு டேக் யூ பிளேசஸ் ஃபார் ஷுர். தேங்க்யூ ஆண்ட்ரூ. அண்ட் கமிங் பேக் டு Aparna. So what is next for Prime Video? What is in store? What can we expect after Vadhandhi? So, in April this year, we had our first Prime Video Presents event in Mumbai, and we had announced over 40 titles that we are going to launch over the next 24 months, out of which, around 10 are already out of the gates. We launched Suryah, which was our first Tamil original in 30 languages, and it's continuing to get a lot of positive response from audiences, not just in India, but across the world, over 240 countries and territories where we launched. We started our journey in Amazon original movies. We launched a Hindi movie called Majama, and then a Telugu film, Ammo. There's Vadhandhi, and there is the next year we are going to be launching a lot of unscripted shows, docu-series, true crime. There's a lot of content in the supernatural horror genre. There is also special focus on young adults. But stay tuned. There's a lot coming. There's a lot coming. எல்லா ஃப்ளேவர்ஸும் வருது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நம்மளாம் வேலை பார்க்குறதா இல்லை டிவி முன்னாடியே உட்காரதான்னு தெரியலையே, அந்த மாதிரி பண்ணி விட்டுருவாங்க போல இருக்கு. ஓகே, ஸோ அண்ட் மூவிங் ஆன் டு விவேக் பிரசன்னா. ஸோ விவேக் அவரோட க்ரோத் வந்து தமிழ் ஆடியன்ஸாக நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்து ரொம்ப எங்களுக்கு வந்து நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் வந்து இப்படி வளர்ந்து சூப்பராக வந்துட்டுருக்காருங்கிற ஒரு ஃபீலிங் தான் எப்போவுமே உங்களை பார்க்கும்போது வரும். பிகாஸ் த கேரக்டர்ஸ் யூ பிளே, த இம்பேக்ட் தட் கிரியேட்ஸ், அது எல்லாமே வந்து என்ன உசுன்றாங்க நான் சொல்கிறேன், சொல்கிறீங்களா? சரி, ஓகே. ஸோ அந்த இம்பேக்ட் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூ டெல் அஸ் அபவுட் யுவர் கேரக்டர் அண்ட் வதந்தி as a whole. அனைவருக்கும் வணக்கம். தாமதமாக வந்துட்டேன், அதுக்கு மன்னிக்கணும். முதல்ல நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த க்ரோத்து பார்த்துன்னு, அதுக்கு விதை போட்டவங்க தான் அவங்க 2 பேரும் அங்கே உட்காந்துருக்காங்க, விக்ரம் வேதா. ஸோ மை மாஸ்டர்ஸ், மை ஹோம் டீம்,
ஸோ அங்கே எது நடந்தாலுமே அதில் எனக்கு ஒரு பங்கு இருக்குங்கிறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது என்ன அறியாமல் நடக்குது. ஸோ அதுதான் இந்த ஆக்டிங்கில் ஒவ்வொரு படமும் சரி. ஸோ அவங்க எல்லா படமும் என்னோட வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் அவங்களோட டைரக்ஷனில் இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷனில் இருந்தாலும் சரி, அது இல்லாமல் இருந்தாலும் சரி, they used to watch and appreciate me always. It's my home team இல்லையா, ஸோ அது தானாக நடக்கிறது தான். அண்ட் கேரக்டர் பற்றி டேரக்டர் சொல்லக்கூடாது இல்லை, அப்சல்யூட்லி. சூர்யா சார் கூட நடித்தது ஒரு பயங்கரமான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நடிப்பு சூறாவளி. நோலன் மாதிரி நடிப்புக்குள்ளே ஏதாச்சும் தேடிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவருக்கு பத்தாது, இத்தனமான ஒரு நடிகர். அவர் கூட நான் நடித்தது ஒரு பெரிய கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச் சூர்யா சார், லவ் யூ. அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட் லாஃபிங் கேஸ் லைலா. அவங்களுக்கு நான் வச்ச பேர் அதுதான், லாஃபிங் கேஸ். ஆமா, லாஃபிங் கேஸ் லைலா. லாஃபிங் கேஸ் லைலா நல்லா இருக்கே இது. ஆமாம்மா, அவங்க நல்லா நடிப்பாங்க. அவங்க ஷாட் வரப்போ, அடுத்தவங்க ஷாட் வரப்போ நடிக்க விட மாட்டாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க. மேம் இது இந்த ஷாட்டில் நீங்கள் அழுதுருங்க அப்படின்னா விவேக் சார் ஞாபகம் வந்துடும். கண்ணை இப்படி பண்ணிட்டு போறாளே அப்படிங்கிற மாதிரி எல்லா ஷாட்டும் இதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் லைலா மேம். தேங்க்யூ லாஃபிங் எஸ், தேங்க்யூ. இல்ல அவங்க பேசும்போது நீங்க அதான் பண்ணீங்க, நான் கவனிச்சிட்டேன். பாத்தீங்க இல்லையா? This situation was அது சொல்ல வேண்டாம். yeah. We don't want to say that. சொல்றீங்களா? No, it's behind scene and It's important behind the scene, so scenes, we don't but want we to say cannot that. tell you. But it was a very funny situation. சோ அந்த மாதிரி ஓகே. That's okay. And சஞ்சனா ரொம்ப அழகா இந்த படத்துக்கு வந்து பொருந்தக்கூடிய ஒரு முகம், அழகு, அந்த எல்லாமே இருக்கு. நீங்க பார்க்குற அந்த வெளிநோடது எல்லாமே கிடைக்கும். அண்ட் குமரன் அண்ட் ஸ்மிருதி எல்லாருக்குமே அவங்கவுங்க பங்கு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அவர் டைரக்டர் ஆண்ட்ரூ சார். அவரோட கான்டென்ட்ல இருந்த அந்த எமோஷன், இன்டென்ஸ், அது வந்து நான் ஸ்கிரிப்ட் படித்து முடிச்ச உடனே எனக்கு தெரியாது அது எந்த மாதிரியான இடத்துல வரப்போகுது, எந்த மாதிரி நடக்க போகுது, எந்த லேண்ட்ஸ்கேப்பில் இது நடந்துட்டு இருக்கு இந்த இது. பட் இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் சூர்யா சார் சொன்ன மாதிரி அந்த கன்னியாகுமரி ஸ்லாங், நாகர்கோவில், அது மோஸ்ட்லி நம்ம நிறைய படங்களில் யூஸ் பண்ணல. இது வந்து ஒரு பேஸாக வச்சு அவர் பண்ணது வந்து நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க எல்லாருமே. அது எங்களுக்கும் ஆக்டர்ஸாக வந்து ரொம்ப கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கு மீரான் சார் ஹெல்ப் பண்ணார். அண்ட் நாசர் சார் இந்த படத்தில் இருக்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு வரம் அண்ட் கிஃப்ட். ஒவ்வொரு சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்து ஒரு நாள் அவரை மீட் பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நபர் கூட நான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது வந்து இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அண்ட் வால்வாச்சர், என்னோட ஹோம் டீம் அண்ட் ப்ரொடக்ஷன், கௌதம் தான் காரணம். இந்த ரோல் எனக்கு கிடைக்க காரணம் வந்தது கௌதம், கணேஷ் அண்ட் மேம். அந்த உங்கள் பேர் நான் ரொம்ப சொல்கிறது குஹா மேம். ஒரு தடவை என்னோட அசிஸ்டன்ட் வந்து எடுத்துருந்தேன், மேம் கூர்கா பண்ணுறாங்க, குஹாடா அவங்க பேர் தப்பாக சொல்லாது அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அவங்களோட டீம் எல்லாருக்குமே நன்றி. யாராச்சும் பேர் மிஸ் பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க. அண்ட் சார் நான் இந்த சின்ன கிரெடிட் எடுத்துக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் அவர் சினிமோட்டோகிராஃபர் அண்ட் சினிமோட்டோகிராஃபி டீம் ரொம்ப கஷ்டம் இந்த ப்ராஜெக்ட் வேலை பார்க்குறது. ஸோ தே ஹேவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லாஃபிங் கேஸ் லைலா நல்லா இருக்கு. நாங்கள் இதை ஒரு நிமிஷம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தம்பி எல்லா டெக்னீஷியன் சொன்னார். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சவுண்ட். நாங்கள் எல்லாருமே வந்து ஏறக்குறைய விடுபட்டுட்டோம். நான் நடிக்க வரும்போதே வந்து ஓகே டப்பிங்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம். ஆனால் த ஃபர்காட்டன் டெக்னாலஜி நம்ம ஆரம்பித்ததே வந்து ஸ்பாட் ரெக்கார்டிங் தான். இப்போ வந்து திரும்பியும் வந்து இந்த டப்பிங் இல்லாமல் இருக்கும்போதே பேசணுன்றது வந்து ஒரு புது சேலஞ்சாக இருக்குது ஆக்டர்ஸ்க்கு. அண்டு தேங்க்ஸ். அதுவும் என்ன, ஒரு சின்ன காற்று வந்தாலும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஆட்டோ போனாலும் we had to stop. So my special nandris to the sound team also. Sound team. Thank you. I think actors have to get prepared for this.
டெஃபினெட்லி அது வந்து இட்ஸ் தி ஃபியூச்சர் அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம வந்து இல்ல இங்க ஒழுங்கா நடிக்காம டப்பிங்ல ஏமாத்த முடியும்ல. ஆமா, மாடுலேஷன் கொடுத்து அங்க வந்து ஏதாவது ஜிக்னா வேலை எல்லாம் பாத்துறலாம். ஆமா, இங்க போன மாதிரி குரல் இருக்கும், அங்க போய் நல்லா பேஸ் வாய்ஸ்ல பேசிட்டு அந்த மாதிரிலாம் ஏமாத்த முடியாது. சில பேர் வாய்ஸே வரமா அப்படி மட்டும் கத்திட்டு அங்க போய் டப்பிங் கொடுத்துருக்காங்க. அது மாதிரிலாம் வந்து நடந்திருக்கு. பட் ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி ரியலி சேலஞ்சிங் அண்ட் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் சில படங்கள் டப்பிங்லயே உருவாயிருக்கு. கதை. ஆமா, தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அண்ட் மூவிங் ஆன் டு குமரன். அதாவது முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து சீரியல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து சீரியல் பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து டிவியில் பார்க்குற படம் தான் சீரியல் அப்படிங்கிற மாதிரி பிரம்மாண்டமாக வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சீரியல் வந்து பெருசாக இருந்தது. அண்ட் அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ வந்து ப்ராப்பர் ஓடிடி சீரீஸ்க்கு வந்து வந்திருக்கீங்க. அண்ட் இந்த ஒரு ஜேர்னி வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்கும். ஏன்னா இங்கே நிறைய கற்றுக்கிட்ட விஷயத்த அன்லேர்ன் பண்ண வேண்டியதாகவும் வந்து இருந்திருக்கும் டெஃபினட்டாக இல்லையா? ஸோ ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் வதந்தி? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கிறதுக்கு. அண்ட் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்ததுக்கு நீங்களும் அண்ட் இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே காரணம். புஷ்கர், காயத்ரி மேம் அண்ட் ஆண்ட்ரூ எல்லாருமே தான் சேர்ந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து என்னை உட்கார வச்சுருக்காங்க. இதுக்கு மேலும் நீங்கள் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு இது ஆண்ட்ரூ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த ஒரு ரோல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு கூப்பிட்டப்போ இதில் எனக்கு நோ சொல்கிறதுக்கு எந்த ரீசனுமே இல்லை. எஸ் சொல்கிறதுக்கு 1000 ரீசன் இருக்குது. அமேசான் பிரைம், புஷ்கரன், காயத்ரி மேம், ஆண்ட்ரூ சார், அப்புறம் எஸ்ஜே சூர்யா சார், அப்புறம் நாசர் சார், லைலா மேம், இவ்வளோ பேர், விவேக் பிரசன்னா இருக்கார். எல்லோரும் சொல்லும்போது எனக்கு கதையை கேட்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, இவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிலீவ் பண்ண முடியல முதல்ல. ஸோ அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து இவ்வளோ தூரம் இப்போ சூர்யா சார் சொன்ன மாதிரி நான் முதல்ல சீரியல் பண்ண வேணான்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோடய ஆம்பிஷனும் படத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான். பட் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட ஒரு தாட்டோட ஒரு கால் எடுத்து வச்சோம்னா யூனிவர்ஸ் கொண்டு வரும்னு சொன்னார். அதன் மாதிரி அவர் சொன்ன மாதிரி வந்த வழியில் உட்காந்துருக்கேன்னா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கு. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இங்கே இருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப இன்டென்ஸான ஒரு கேரக்டராக இருக்கும் போல இருக்கு. பார்த்தா வந்து ட்ரெய்லரில் அப்படி தான் இருந்தது. ஆமாம், எனக்கு நான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் நான் ஒரு பர்டிகுலர் விதத்துலேயே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுலேருந்து வேற மாதிரி பண்ணணும்னு நிறைய ஆசை இருந்திருக்கு. பட் கிடைக்கும் சார், அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க சார். அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க வெளிலலாம் போனால். அந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு சார். தேங்க்யூ சார். ஸோ அதுக்கு வேறுபட்ட ஒரு கேரக்டர் ஏதாவது கிடைக்கணும்னு ஆசை. பட் கிடைக்கணும் இல்லையா? ஸோ பட் அது கொடுத்துட்டாரு. பட் இவங்கெல்லாம் இப்போ சொன்னார், நாசர் சார் சொன்ன மாதிரி அந்த இக்கு கூட மாறக்கூடாது அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆனால் எனக்கு ஷார்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது சில நேரம் சொன்ன மாதிரி ஓகே அப்படின்ட்டு போயிடுவார். ஒரு 4-5 ஷார்ட்ஸ் அப்படியே தான் போச்சு. அப்புறம் எனக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு, ஒருவேளை நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்ற டவுட்லாம். சும்மா ஓகேன்ட்டு போயிடுறாரு அப்படின்னு. அப்புறம் நான் தனியாக கூப்பிட்டு கேட்டேன், என்ன ஓகேவா? கரெக்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது, நான் எதுவும் இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இவங்க எல்லாருக்கூடையும் உட்காந்துருக்கிறது எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெரிய லேர்னிங். சஞ்சனா சொன்ன மாதிரி அவங்க கிட்ட நின்று பார்த்தாங்க, நான் ஓரமாக நின்று அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான் வித்தியாசம். தேங்க்யூ. அண்ட் குமரன், ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து the universe will give you whatever you desired for and you will shine brighter. And ஸ்னுதி, எஸ், ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அது உங்களுக்கு அப்படி அமைதா ஒரு கேரக்டரும் இல்லை நீங்கள் அப்படி பண்ணிக்கிறீங்களான்னு தெரியல. ஆனால் எல்லாத்தையுமே வந்து உங்களை பார்க்கும்போது அது கரெக்டாக வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து அதே மாதிரி தான் வந்து அமைஞ்சிருக்கும். அண்ட் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, எஸ்ஜே சூர்யா சாருக்கு பேரா நடித்தா அப்புறம் ஓஹோன்னு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து. ஸோ அந்த மாதிரி இந்த சீரீஸில் வந்து எஸ்ஜே சூர்யா சாரோட ஒய்ஃப் அப்படிங்கும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? இனிமே பிடிச்சேன்டா ஃப்ளைட்டை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தா? ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு கால் வந்தது புஷ்கரன் காயத்ரி சார் அவங்க டீம்லேருந்து இந்த மாதிரி வெப் சீரிஸ் பண்ண போகிறோம் அமேசான் ப்ரைமுக்குன்னு. ஸோ நான் அப்போவே ஓகே டன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஐ எம் a huge fan of their work and I've always wanted to work with them. So on the opportunity I thought it was big, and then I met Andrew sir, and I think the first conversation we got there was a very good vibe around that. லைக் டெஃபினட்டாக இந்த இவங்களோட இந்த டீமோட நம்ம ஒர்க் பண்ணால் நம்ம டெஃபினட்டாக பெட்டராக பண்ண முடியும், நம்மக்குள்ளே கொஞ்சம் பெட்டராக எதாவது வெளில வரும்னு அவரோட ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன். அண்ட் நாட் ஓன்லி அபவுட் த சீரீஸ், வி ஆல்சோ ஸ்போக் about other things, and I felt very comfortable from the first meet. And then I met S.J. Suryah sir. அவரை பற்றி எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஸ்பெஷலாக சொல்ல ஒன்றுமே இல்லை. பட்
one thing, நான் எஸ்ஜே சூர்யா சாரோட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் my confidence is gone so much. Like, இது வரைக்கும் நான் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். Everyone have been very nice to me and very comfortable, but he got something out of me. Like, he's the one co-star. இப்போ நம்ம close-up shot இருந்தாலுமே he'll give the same emotions, like, and you will want to do better, I think. And the vagela, both of them, I think Andrew and I think their combination also worked really well. So I think have given the best, and they've gotten the best out of me, and I'm very happy to be associated with Amazon Prime. This is my first debut web series, and I'm extremely excited. And Sanjana, all the very best. This is your debut, and I hope you reach places. Laila ma'am, Nasir sir, Vivek, Kumran, ellarkume thanks. And I've not gotten to work with you guys in the series, but I'm very excited to see how it's come out. And our cinematographer, Meeran sir, தான் ஃபுல்லாக வந்து டயலாக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எங்களுக்கு ஸோ சப்போர்ட்டிவ். ஸோ த என்டையர் டீம் அண்ட் குஹா ஆக்சுவலி எனக்கு பாதி ஷூட்டில் செம்ம சிக் ஆகிட்டேன். ஷீ ரியலி டுக் கேர் ஆஃப் மீ லைக் அ ஃபேமிலி. Like literally she'll come check ஒரு 1 hour once she'll come and check on me. So Wall Watcher Productions, I'm extremely happy to be a part of it, and I think I'm gifted for this opportunity. Definitely, thank you so much. ஆமாம் சார், அந்த சஜஷன் ஷாட்லாம் வைக்கும்போது சில பேர்லாம் அப்படியே நம்ம லாஃபிங் கேஸாக இருந்தாலும் அவங்க சிரிச்சிருவாங்க முன்னாடி நின்று, நம்ம என்ன பண்ணுறது அந்த இடத்துல அப்படின்னு வந்து தெரியாது. ஸோ பட் டெஃபினெட்லி த டேரக்டர் இன் ஹிம்ல அவர் எவ்வளோ பெரிய அந்த நான் ஹீரோன்னு அவர் மைண்டில் பார்த்துட்டு அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு It really makes you do so much better. True. நல்ல எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டாங்க. இல்லை, ஒன்னே ஒன்று சொல்லணும். சூர்யா சாரோட அவர்கிட்ட இருக்கிறது வந்து 1% நம்ம வர ஆக்டர்ஸுக்கோ இல்லை டெக்னீஷியனுக்கோ இல்லை டேரக்டர்ஸுக்கோ அவரோட எனர்ஜி கொஞ்சம் இருந்தால் போதும், வெளியே they can success. அதுதான் உண்மை. நான் கிட்ட இருந்து பார்த்துருக்கேன். ஒரு 40 நாள் அவர் கூட இருந்திருக்கேன். லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ இருந்தது. மனுஷனுக்கு அடங்காது. அது வாய்ப்பே இல்லை. வெறித்தனமான ஒரு நடிகை. அது நம்ம அதை பார்த்துட்டு நம்மளும் வெறியாகும். இங்க நம்மளும் அதே கேரக்டருக்குள்ள போய் சொன்ன மாதிரி தான் இந்த சதீஷ் சார் போறப்ப கொஞ்சம் டைலாக் மாறலான்னு சார் அது பேசுறீங்க சார் டைலாக் அப்படிம்பாரு. நான் அப்பதான் வந்து நாகர்கோவில் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துருப்பேன். எனக்கு அது அதே மாதிரி பேசுங்க தலைவா அப்படிம்பாரு. எனக்கு மறந்துடும். மறுபடியும் போய் மீரான் சார் சார் கேட்டுட்டு சார் மறுபடியும் பேசணும் சார் சொல்றப்பலாம். ஸோ தட் சூர்யா சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ஒவ்வொரு டைலாகுமே நீங்க சொல்லும் போது அது மாதிரி வந்து பதிஞ்சிடும் சார். இன்னும் நாங்க எல்லாரும் சொல்லிட்டு தான் தெரியும், சும்மா இருடா அந்த மாதிரி. ஸோ இதுலயும் அந்த டேக்லைன் வந்து அப்படிதான் ஃபேமஸ் ஆக போகுது. உண்மை நடக்கும் போய் பறக்கும் அப்படின்னு. ஓகே, அண்ட் ஃபார் தி லாஸ்ட் क्वेश्चन. எஸ், அதே மாதிரி இங்க ஆக்டர்ஸ் எல்லாம் பேசினது அண்ட் அபவுட் வதந்தி அண்ட் அதர் திங்ஸ், வி ஹாவ் அ ஸ்ட்ராங் டெக்னிக்கல் டீம். அவங்கள வந்துட்டு நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணி ஆகணும். எவ்வளோ தூரத்துக்கு என்னை பற்றி வந்துட்டு சூர்யா சாராக இருக்கணும் மற்றவங்க சொன்னாங்களோ அதில் வந்துட்டு ஐ திங்க் 90% ஐ ஹவ் டு கிவ் இட் டு த டெக்னிக்கல் டீம். இன்ஃபேக்ட் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இது வந்து ஒரு பயங்கர பிளஸடான விஷயம். என்னன்னா கொலைகாரனில் நான் அட்லீஸ்ட் ஒரு 3 டெக்னீஷியன் வேற செட் ஆஃப் இது டீமோட ஒர்க் பண்ணேன். பட் எங்கேயோ வதந்திக்கு வந்துட்டு சில காரணங்களால் அவங்களோட ஒர்க் பண்ண முடியலன்னும் போது வேற யாரை சூஸ் பண்ணுறதுன்றதுல வந்துட்டு தானாகவே வந்துட்டு இவங்க எல்லாரும் அப்படியே ப்ராஜெக்டுக்குள்ளே வந்து சேர்ந்தாங்க. என்னால் அது ஒரு 100% கிளியராக வந்துட்டு எஸ் இது இவங்களோட போகலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ண முடியல. பட் ஆனால் இட்ஸ் ஸோ ஹேப்பன்ட். அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா பார்த்தா இஃப் தே ஹேடன்ட் கம் இன் டு திஸ் ப்ராஜெக்ட், இதோடைய ஃபைனல் அவுட்டுடைய விஷயம் என்ன இருந்ததோ அது கண்டிப்பாக வந்திருக்காதுன்றது எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் வந்துட்டு கடவுள் வந்துட்டு கரெக்டான ஆள் ஐ வில் பிளேஸ். இதுலேருந்து உன் வாழ்க்கை மாறுது, அதுக்கு நான் யார் உனக்கு ஹெல்ப் பண்ணுமோ அவங்கள நான் கரெக்டாக கொடுக்குறேன்னு கொடுத்த அந்த ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. டு ஸ்டார்ட் வித் ஐ வாண்ட் சரவணன் டு கம் அப் ஆன் ஸ்டேஜ். ஹி இஸ் த சினிமாட்டோகிராஃபர், டிஓபி. அவரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லி வந்துட்டு இதுதான் சரவணன்னு சொல்லிடலாம். அது என்னன்னா, ஸ்பாட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக சூர்யா சார் சொன்ன ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு, சரவணனை பார்க்கும்போது சூர்யா சார் சொன்னது, வாலியில நான் என்ன பார்த்த மாதிரியே தெரியுது. ஒரு ரப்பர் செருப்பு போட்டிருப்பாரு, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு தெரியாது, ஒரு 3 டிஷர்ட் வச்சிருப்பாரு. அந்த 3 டிஷர்ட் தான் என்டையர் வதந்தி முடிக்கிற வரைக்கும் மாத்திக்கிட்டே இருந்தாரு. அப்புறமா ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்பவுமே 2 கேமரா இருக்கும், 2 கேமரா செட்டப் தான் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஒரு கேமரா இங்கே பிளேஸ் பண்ணியிருப்பாரு, இன்னொரு கேமரா தூரத்தில் இருக்கும். அந்த கேமராவுடைய மானிட்டர் வந்துட்டு சன்கன் வந்துட்டு இங்கே பக்கத்தில் வச்சிருப்பாரு. ஸோ இப்படி பார்த்துட்டு இருப்பாரு, இப்படி பார்ப்பாரு. இதுதான் மாற்றி பண்ணிட்டே இருப்பாரு. சூர்யா சார் வந்து பிகினிங்ல எல்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு
எங்க நான் நடிச்சிட்டு இருக்க முன்னாடி நீங்க பாட்டுக்கு தலையை இப்படியே ஆட்டிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படிங்க நடிப்பேன் நான்? அது வந்து ஒரு நாள் வந்து ஒரு விண்டோ கிட்ட, ஒரு செவர் கிட்ட, விண்டோ கிட்ட கேமரா இருக்குது நியர் த வால். அப்புறம் ஜாலி ஜாலி அவர் விண்டோ கிட்ட இருந்தது. எங்கடா கேமராமேன் எங்கடா இருக்காரு அப்படின்னு பாக்குறேன். அந்த விண்டோக்குள்ள உடம்பெல்லாம் மடிச்சு இப்படி உட்கார்ந்துருக்காரு. வெரி பேஷனேட். சார் சொன்ன மாதிரி உண்மையாவே நான் இந்த வாலி டைப்ல ஒரு மாதிரி மேடா ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி இருந்தாரு. வாலியில வந்துட்டு இந்த சோனா சாங்குக்காக ஊட்டிக்கு கிளம்பி போனோம். போகும்போது என்னன்னா ஒரு சின்ன கேரி பேக், இந்த காய்கறி எல்லாம் வாங்க போனோம்னா ஒரு கேரி பேக் இருக்கும் இல்லையா, அந்த கேரி பேக்ல 2 டிஷர்ட்டை போட்டுட்டு சூரிய சார் வந்துட்டு வாங்க நம்ம போலாம் அப்படின்னு கிளம்பிட்டார். நான் பர்சன்ட் இருக்கிற அந்த டைம் பிரஷ் ஆட்டற மாதிரி இருக்கும். பல் தேக்கிறது முக்கியம் இல்ல. கிட்டத்தட்ட சரவணன் வந்து நிஜமாவே அந்த மாதிரி தான். பட் அதே நேரத்தில் the kind of quality that he gave, அது வந்துட்டு truly I'm grateful to Saravanan for that. Par with the international films. Lighting ஆகட்டும், அந்த அவுட்புட் ஆகட்டும், par with international films. That's so nice. Yes. Big round of applause for Saravanan. அதே மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமான நேம் இதுல வந்துட்டு சைமன் கே கிங். சைமன் ப்ளீஸ் join us and say கிங். எங்களுடைய செகண்ட் அவுட்டிங் இது ஆஃப்டர் கொலைகாரன். ஓகே வாங்க சைமன். அப்படியாது எப்படியாவது வாங்கலாம் சார். அது உடம்பெல்லாம் தூக்கிட்டு வரணும்ல. ஆக்சுவலா கொலைகாரன் இது வதந்தி வந்ததுக்கு அப்புறமா இவருடைய மியூசிக் வந்துட்டு ஸ்டோரி எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்களோ அந்த அளவுக்கு மியூசிக்கை பத்தி பேச போறாங்க. நான் வந்துட்டு இன்ஃபேக்ட் வந்துட்டு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு இதை படிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு. படத்துல 3 மெயின் தீம், அந்த 3 மெயின் தீமும் அவர் படிச்சதுக்கு அப்புறமா வாட் ஹி பிராட், அதுதான். அதுல வந்து எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் எந்த டீட்டெயிலுமே சொல்லவே இல்லை. வாட் ஹி ரெட் இன் த பேப்பர்ஸ், அதை பார்த்து அவருக்கு என்ன இன்ஸ்பயர் ஆச்சோ அதை வச்சு ஹி கேம். ஸோ நான் த்ரூ அவுட் சொல்லிட்டு இருந்தது வந்துட்டு எனக்கு நான் கண்ணை மூடிட்டு ஸ்கோரை கேட்டேன்னா எனக்கு ஸ்டோரி நரேட் பண்ற அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. They have gone to Budapest and full string sings, orchestra, the opera voices அதெல்லாம் போட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. போட்டு நல்ல குவாலிட்டி அவுட்புட். fine. So can we have the and Kevin editor please, Kevin and art director Arun sir. பயங்கர ஹார்ட் ஒர்க். ஆர்டர்லாம் ஃபாரஸ்ட்லாம் Shubha, the costume designer Shubha, the famous 96 உடைய costume designer, trendsetter Shubha அவர்கள். மீரன் சார் இஸ் த டயலாக் கோச். அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு. அண்ட் வால் வாட்சருடைய பில்லர்ஸ் கௌதம், பப்பு, நந்தா அண்ட் மிஸ்டர் சக்கரவர்த்தி சார். அண்ட் பிரைம் சவுத் டீம் திலீப் அண்ட் தினேஷ் ஸ்டண்ட் அவங்க இங்க இல்ல, பட் ஐ ஓவ் இட் பிக் டைம் டு தெம் ஆல்சோ. அண்ட் இன்னொரு முக்கியமான ஆள் ஓகே விஜய், விஎஃப்எக்ஸ். சூப்பர். அந்த பிரைம் சவுத் டீம் நார்த் டீம். அண்ட் ஷாலினி, please join without you this won't be complete. Please Shalini and குஹா. நிஜமாவே இந்த ஸ்ட்ராங் டெக்னிக்கல் டீம் இல்லாம வதந்தி wouldn't have come here. அந்த சார் எனக்கு தான் சார் போட்டாங்க. நான் இங்க இருந்து எட்டி பார்க்கறேன். நான் வந்து இங்க நின்னுட்டேன். அஞ்சனா உட்கார்ந்தானே சஞ்சனா உட்கார்ந்தானே. Okay, and this is the photo opportunity for the photographers. நீங்க உங்களோட pictures எடுத்துக்கோங்க. It's a big family.